சொல்லிட்டு இருக்காதக்கா. அது ஒண்ணு இல்ல நீலா, இத புள்ளைங்க அவங்க அப்பாங்களுக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா. சரி ரெண்டு பேரும் போறாங்க, இந்த சோனியும் பூமாரியும். சரி அதான் பாத்து போங்க அப்படின்னு சொன்னா அந்த புள்ளைங்க இப்பதான் வண்டி எடுத்துட்டு போறாங்க. பாத்து எடுக்கால ஏதாச்சும்? இல்லையக்கா நான் பாக்கல. நான் இப்படி வடக்கால இருந்து வந்துட்டு இருக்கிறேன்னா தோட்டத்துக்கு போகணும், அங்க கிழக்கு பக்கம் தானே போகும். அதுக்குள்ள இந்த மலரக்கா கலாய்க்கிறாங்க. நீங்க ஏன் மலரக்கா வர வர நீங்க கூட ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கக்கா. ஆமா கிண்டலாவது சுண்டலாவது. எங்க போயிட்டு இருக்கிற நீ? நான் எங்கக்கா போவேன், வீட்டுல தான் இருந்தேன். சரி அப்படியே சின்ன பிள்ளை ஃபோன் பண்ணாலா, சரி அதான் அவங்க அண்ணி வீட்டுக்கிட்ட வர சொன்னேன். சரி அதான் வீட்டுல இருந்துட்டு என்ன பண்றது, எனக்கும் போர் அடிக்குதா. சரி அதான் வரேன்னு சொல்லிட்டு அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். ஏக்கா நீங்களும் வரீங்களா? அதான் வேலை முடிஞ்சிருச்சுல, சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்க பிள்ளைங்க கிட்ட. அப்புறம் என்ன பண்றீங்க, வாங்க அப்படியே சும்மா போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். நானும் வரலாம் தான் நினைச்சேன். காலை மக்கள் காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க, ஏதோ மட்டை கொஞ்சம் பின்னி கொடுக்க சொன்னாங்க இந்த தென்னை ஓலைய. சரின்னு சொன்னேன். நாளைக்கு ஏதோ குடிசை கட்டுறாங்களாமா. சரி அதான் அப்புறம் சாயங்காலம் பின்னி தரேன்னு சொன்னேன்னா, சரி அதுதான் வந்து அந்த வேலை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். சரி மாயா வேற வீட்டில் தனியா இருக்கிறா, அதனாலதான் யோசிச்சேன். சரி நான் வேணா நீ போ, நான் அப்புறமேல் வேணா வர்றேன். ஏக்கா மாயா வீட்டில் தனியா இருக்க மாட்டாளா? அதுக்கு இல்லை நீலா, அவளும் வரேன்னு சொன்னாலா. சரி ஏதோ கொஞ்சம் எழுதுற வேலை படிக்கிற வேலையெல்லாம் இருக்குதாம்மா, அதை முடிச்சுட்டு போகலாமா, நானும் வரேன்னு சொல்லியிருந்தா. சரி அதான் அப்புறமா கொஞ்ச நேரம் படிக்கிட்டு அதுக்கப்புறமா வரேன். நீ இன்னத்துல இருந்து மட்டும் வேண்டுமா, நாளைக்கு கட்டுறது தானே. அது கொஞ்சம் சாயங்காலம் வந்தா கூட கட்டி விட்டுறலாம், கொஞ்சம் வெய்ய தாளட்டும். அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பிள்ளைங்களும் சோறு கொடுக்குறதுக்கு போயிருக்கிறாங்க, அவங்களும் வரட்டும். நான் அப்புறம் சித்த நேரம் கழிச்சு வரேன். அதுவும் இல்லாம சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அது இன்னைக்கு வெளியே அடுப்புல தான் செஞ்சேன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே கிடக்குது. போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறமா வரேன். சரிக்கா மலரக்கா நீங்க? எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது நீலா, கொஞ்சம் துணியெல்லாம் தைக்கிற வேலையெல்லாம் இருந்தது, எடுத்து வச்சிருந்தேன். சரி அவனை கட் பண்ணி வச்சது இன்னும் தைக்கவே இல்லையா. சரி இன்னைக்காச்சும் மிஷினில் உட்காரலான்ட்டு கொஞ்சம் நூலெல்லாம் கோத்து வச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ள சரி சோறாக்கி வச்சுட்டு அந்த வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி அதான் நான் கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்குது, அது முடிச்சுட்டு ஏதோ அக்கா வரும்போது அப்புறமா வரேன். என்ன ராமண்ணா, அந்த தேங்காய் வியாபாரி கூட என்னமோ காலையிலே சத்தம் போட்டுட்டு கிடந்தீங்க? அட ஆமா தேகா, அவன் லோடு எடுத்துட்டு போய் 2-3 வாரம் ஆகி போச்சு, இன்னும் பணமே கொடுக்காம இருக்கிறான். கேட்ட இப்ப தர அப்ப தரேன்ட்டு சும்மா ஏதாவது தவணை சொல்லிட்டே இருக்கிறான். சரி அதான் கொஞ்சம் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன். ஆமா நான் அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான். எனக்கு இப்ப அவனை கொடுக்குறக்கே பிடிக்கிறதே இல்லை. நானே இப்ப பாருங்க, நானே கொண்டு போய் நேரடியாவே போட்டுட்டு வந்துடுறது. சரி ஏதோ இவனுக்கு சரி எடுத்துட்டு போயிட்டு போறானுங்க, நமக்கு கொஞ்சம் அலசல் கம்மியா இருக்கட்டும்னு நினைச்சு பார்த்தோம்னா, இவன் எடுத்துட்டு போறதோட சரிண்ணா, கொண்டு வந்து அப்புறம் தரேன் அனுப்புறேன் அப்படி இப்படின்னு சொல்றது, அப்புறம் பணத்தையவே கொடுக்கறதே இல்லை. அன்னைக்கு அப்படிதான் கடைசியா ஒரு தடவை இந்த ஆளுக்கு அனுப்பி அவன் 2 மாசம் கழிச்சு தானே எனக்கு கொடுத்தா காசு. அதுல இருந்து நான் இவனுக்கு அனுப்புறதே இல்லை. ஆமா ஜாகா, இந்த பையன் தெரியல, கொஞ்சம் என்னதான் பண்றது, ஏதோ சரி பழக்கமானவங்களே சரி இவங்களுக்கே கொடுக்கலான்னு பார்த்தோம்னா அது என்னமோ இனிமேல் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அது இந்த ஆளோட பெரிய அண்ணன் தானே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குது. எல்லாம் தனித்தனியே இப்போ போயிட்டாங்களாட்டு இருக்குது வியாபாரம் பண்றதுக்கு. அதனால இந்த சரி நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிக்கு தானேன்னு சொல்லி நம்ம ஏதோ சரி இவன் எடுத்துட்டு போறான்னு கூப்பிட்டோம்னா இவன் ரொம்ப இது பண்றான். அவர் பெரியவர் இருந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமா ராமண்ணா சரியா சொன்னீங்க. அவர் அந்த பெரிய ஆள் இருந்த வரைக்கும் எந்த தப்பும் நடக்காது, கையோட பணத்தை கொடுத்துருவாரு. லோடு எடுத்துன்னா அடுத்த நிமிஷமே கையில பணத்தை கொடுத்துருவாரு. இவங்கிட்ட நம்ம லோடையும் கொடுத்துட்டு நம்ம என்னமோ காசுக்காக தொங்க வேண்டியதா இருக்குது லோனு. இது நமக்கு சரிப்பட்டு வராதுண்ணா. பேசாம நீங்க ஆளை மாத்திடுங்க, வேற வியாபாரிக்கு யாருக்காச்சும் கொடுங்க, இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமா ஜாகா, இது சரிப்பட்டு வராது. இனிமேல் இந்த ஆள் கொடுக்கூடாது, வேற ஆளுக்கு தான் ஏதாச்சும் பார்த்து கொடுக்கணும். கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் சரி ஏதா தெரிஞ்சவங்களா போச்சுன்னு கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி நான் அடுத்த வாட்டியால இவனுக்கு கொடுக்கறது இல்லை. சொல்லு பூமாரி. எனக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறியா? நீ எதுக்கு வந்த? அம்மா உன் அண்ணன் நீங்க அம்மா தானே எப்போ வருவான், நீ என்ன சாமி இப்ப வந்திருக்கிறா? உங்க அம்மா வந்திருக்கிறாளா? என்னது சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? சரி எங்க நிக்கிறீங்க? நானும் அங்கதான் இருக்கிறேன். சரி இரு நானே வர்றேன். என்ன ஜகா, யார் புள்ளையா? ஆமா ராமாண்ணா, ஏதோ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்களாமா. சோனி வந்திருக்கிறான்னு தான் சொன்னான். சரி வாங்க போய் பார்க்கலாம். என்ன குமாரி, நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? தனியாவா வந்தீங்க 2 பேரு? சோனி கண்ணே எதுக்கு சாமி நீ வந்த? என்னமோ உங்க அம்மா தான் என்னமோ வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, கடைசியில் உன்னை அனுப்பி விட்டுட்டாளா? நானே அவளை முடிஞ்சா வா, இல்லாட்டி வர வேண்டாம், நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கடைசியில வேற பிள்ளைங்களை பிடிச்சி அனுப்பி வச்சிருக்கிறான். வீட்டுக்கு போய் பேசிக்கிறீங்க அவளை.
அதுக்கு இல்ல கண்ணு, நீங்க 2 பேரும் பார்த்து தானே போன வந்திருக்கிறீங்க. அப்புறம் என்ன ஏதாச்சுன்னா என்ன கண்ணு பண்றது, அதுக்குதான். எதுக்குப்பா இப்படி பயப்படுறீங்க? நம்ம தோட்டம் தானே, நம்ம ஊருக்குள்ள நம்ம தோட்டத்துக்கு வர்றதுக்கு என்னப்பா பயம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா பெரியப்பா, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது பெரியப்பா. சரி வாங்க அப்பா, நீங்களும் வாங்க, 2 பேரும் இங்கே சாப்பிட்றீங்களா? பயத்துக்கு இல்ல கண்ணுங்களா, ஏதோ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்றது. பெரியப்பா நானாச்சும் கொஞ்சம் பயப்படுவேன். சோனி எல்லாம் ரொம்ப தைரியமான புள்ள பெரியப்பா. அவெல்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டான். நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க பெரியப்பா. சரி வாங்க, 2 பேரும் சாப்பிடுவீங்களாமா? வாங்க, சாப்பாடு ஆறிட்டு போகுது. அப்பா வாங்கப்பா, இங்கே உட்காருங்களா? சரி ராமண்ணா விடுங்க, அதான் 2 பேரும் தான் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. சரி வாங்க, எனக்கும் பசிக்குது, போய் சாப்பிடலாம் வாங்க. சரி கண்ணு, சாப்பாடு வச்சுட்டு நீங்க வேணும் பார்த்து பத்திரமா போங்க. நாங்க வேணா சாப்பிட்டுக்கிறோம் அப்புறமா. சரிப்பா, நாங்க பார்த்து பத்திரமா போய்க்குவோம். முதல்ல நீங்க சாப்பிடுங்க வாங்க. நாங்க சாப்பாடு போட்டு கொடுத்துட்டே போறோம். சரிப்பா சாப்பிடுங்க. சரி கண்ணு, சாப்பிட்றேன். நீங்களும் வாங்க, ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க. ஆமா பூமாரி, நீ சோனி வாங்க, ஆளு கொஞ்சம் சாப்பிடுவீங்களாம்மா வாங்க. இல்லப்பா, நாங்க சாப்பிட்டுட்டு தான்ப்பா வந்தோம் வீட்லயே. நீங்க சாப்பிடுங்க. ஆமாப்பா, நாங்க சாப்பிட்டுட்டு தான்ப்பா வந்தோம். நீங்க சாப்பிடுங்க. சரி பூமாரி, பார்த்து சாப்பாடு எடுத்து போட்டுட்டு தண்ணி இல்லையே எடுத்துட்டு நான் போய் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி சோனி, தண்ணி கூடையிலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த கூடைக்குள்ள தான் இருக்குது, எடுத்துட்டு வா போ. சரி பூமாரி. என்ன பெரியப்பா பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க பெரியப்பா. சாப்பிட்ற கண்ணு, சாப்பிட்றேன். பூமாரி என்ன ஒரு பாட்டில் தான் இருக்குதா இருக்குது? ஆமா சோனி, தீனைங்க தண்ணி இருக்குதுல்ல, குடிச்சுக்கலாம். சரி பூமாரி. என்ன இந்த சின்ன புள்ளையவே காணோம்? எங்க இருக்கிறா ஒன்றும் தெரியலையே. சரி இது ஃபோன் பண்ணலாம். ஹலோ, சின்ன புள்ள எங்கடி போன? என்னை வர சொல்லிட்டு நீ ஆளவே காணோம். எங்க இருக்கிற? ஏய் என்னடி நீலா, வந்துட்டியா? ஆமா, நீ எங்க இருக்கிற இப்போ? நான் எங்கடி இருப்பா? நீ எங்க வர சொன்ன? உன் அண்ணி வீட்டுக்கிட்ட தானே வர சொன்ன, அங்கதான் இருக்கிறேன். ஓ அப்படியா, வந்துட்டியா? சரி இருடி, ஒரு 5 நிமிஷம் இரு. சிம்ரன் கிட்ட போய் பேசிட்டு இரு. நான் வந்துடுறேன்டி, வீட்டில் தான் இருக்கிறேன். இதை எங்கள் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். என்னடி நீ வா வான்னு சும்மா 10 வாட்டி ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இன்னும் நீ வராம இருக்கிறவாரு. சீக்கிரம் வா, இல்லாட்டி நான் வீட்டுக்கு போறேன் போ. இருடி, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்டி, சொல்லிட்டு கிளம்பிட்டா. வந்துடும் 5 நிமிஷத்துல. நீ அங்கே உட்காரு, அந்த மொட்டாத்த இருந்தாங்கன்னா பேசிட்டு இரு, வந்துடுறேன். சீக்கிரம் வாடி, 10 நிமிஷம் தான் பாப்பா. வரலன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் போ. எனக்கே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரின்ட்டு வந்தா இவ்வளோ ஒருத்தி. சரி இருடி வர்றேன். சீக்கிரம் வா, வைக்கிறேன். சரி வெய், வந்துடுறேன். வா வான்னு 10 வாட்டி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுட்டு அவளை பாரு இன்னும் காணோம். சரி அங்கே போய் மரத்தடியாவே உட்காரலாம். இந்த ஆத்தா வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்ன படுத்துட்டு இருக்கிறாங்களா இருக்குது? யாருடி ஃபோன்ல? நீலாதாத்த, நான் தான் எங்கள் அண்ணி வீட்டுக்கிட்ட வர சொன்னேன்னா அவள் வந்துட்டாலாமா. சரி அதான் வரணும்னு சொன்னேன். சரி நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப எதுக்கு போகணுங்கிறேன்? இப்போவே அங்கே என்ன பண்ண போற நீ? என்னத்த நீங்கள் மறந்துட்டீங்களா? சிம்ரன் வெறி பொண்ணா இருக்கிறா, அங்கே போய் இரு நேத்தெல்லாம் சொன்னீங்க. இப்போ நானே போகிறேன்னு சொன்னால் எதுக்கு போகிறேன்னு கேட்குறீங்க? என்னத்த நீங்கள் இப்படி மாற்றி பேசுகிறீங்க? நான் ஒன்றும் மாற்றி மாற்றி பேசலடி, நீ தான் அப்படி இருக்கிற. என்னத்தான் சொல்கிறீங்க? உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிற, தூக்க கலக்கத்தில் ஏதோ வளர்றீங்க. பேசாமல் படுங்க. அதான் மத்தியானம் சோறு சாப்பிட்டாச்சுல? அம்மா மாத்திரை எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும்? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, இப்பதான் சாப்பிட்டேன். அதானே பார்த்தேன், உங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டனால கொஞ்சம் அப்படியே கறக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. என்னடி எனக்கு தூங்க வைக்கிறதுலயே குறியா இருக்கிற? என்னத்தான் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எல்லாம் ஒரு பாசம்தான். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சரியாக தூங்கலன்னு வைங்க, அப்புறம் சாயங்காலம் சரியாகவே சமைக்கவே மாட்டீங்க. ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சித்த நேரம் படுத்து தூங்குங்க. அப்போ தான் சாயங்காலம் இன்னும் ஃப்ரெஷ் ஆகி நைட் சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக செய்ய முடியும் உங்களால். என்னத்தான் நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே கொடுத்துக்கிறீங்க. உங்கள் வயனுக்கு தானே சொன்னேன், அவருக்கு தானே விதவிதமாக ஆக்கி போடுவீங்க, அதுக்கு தான் சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாருங்க, ஏதோ ஒன்று தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் பேசாமல் தூங்குங்க. நீங்கள் அதுதான் தூக்க பாருங்க, கண்ணுக்குள்ள அப்படி தெரியுது. அத்தை ஏன் அத்தை, நான் அவகிட்ட பேசுறதுக்கு மட்டும் தான் போறேனா? எங்கள் அண்ணிக்கிட்டேயும் தான், எங்கள் அண்ணி நாளைக்கு ஏதோ துணியெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எத்தனை மணிக்கு போகிறது அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு வரலான்னு நினச்சேன். நீங்கள் அதுக்கு போய் என்னென்னமோ பேசுகிறீங்க. நம்ம வாங்கி கொடுக்கணுமா? என்னத்த சொல்கிறீங்க? ஓ அப்படியாத்தா, சரியத்தா, எனக்கு எது தெரியல. சரியத்தா, என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க. அதான் அண்ணி நாளைக்கு போகலான்னு சொன்னாங்க. அன்னி கூடயே போய் அப்படியே சிம்ரனுக்கு என்ன வேணுமோ அன்னிக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் எடுத்து கொடுத்துடலாம். நீங்களும் வர்றீங்களா நாளைக்கு? அப்படியே ஒரு துணி மட்டும் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் ஏதோ சீர் தட்டு
என்னத்த சொல்றீங்க? நகையுமா வாங்கணும்? அடி ஆமா, அப்புறம் நம்ம வாங்கி தர வேண்டாமா? என்னமா போங்க. நான் ஏதாவது செலவு காசு கேட்டேன்னா எனக்கு மட்டும் எவ்வளோத்தாலும் இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாடா பாடுவீங்க. இப்போ மட்டும் உங்களுக்கு காசு எங்கிருந்து தான் வருமோ தெரியல, போங்க. ஆமாடி, நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன பேசுற? இவளுக்கு செலவு காசு வேணும் செலவுக்கு. நீ என்ன இப்ப வாங்காம தான் இருக்கிறியா? எவ்வளவு கொடுத்தாலும் எதையோ செலவு பண்ணி நீ வாங்கி தின்னுக்கிறது, அப்புறம் பார்த்தா கொடுக்கறது இல்லங்கிறது. சரி போ போ, எவ்வளவு ஃபோன் பண்ணாலே போய் அவகிட்ட நான் பேசுறதுக்கு போ. நான் காளி மாட்டியே பேசிக்கிறேன். பொழுதோட சென்ட்ராஸ் வரட்டும், நாளைக்கு பேங்க்ல போய் ஏதாவது பணம் எவ்வளவு வேணும்னு பார்த்து எடுத்துட்டு வர சொல்லிட்டு நான் காளி மாட்டிட்டே கொடுத்துறேன். நீ கூட பார்த்து என்ன ஏதுன்னு அந்த பிள்ளை பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துரு. பணம் உங்ககிட்ட கொடுத்தா உனக்கு பத்திரமா கூட வச்சுக்க மாட்டேன். சரி போ, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அட கிளவி, பணம் கொடுத்தா நான் பத்திரமா வச்சுக்க மாட்டேனா? கிளவி ரொம்ப வில்லத்தனம் தான் பண்ணிட்டு இருக்குது. நான் கூட என்னமோ நினைச்சேன். என்னடி வாய்க்குள்ளே முணுமுணுக்குற? என்னது? ஒன்றும் இல்லத்தா. சரி, நான் போயிட்டு வரேன். பூமாரி அங்க வரும்போது வழியில ஒரு மாங்காய் மரத்தை பார்த்தோம்ல, அது போறப்ப கொஞ்சம் மாங்காய் பறிச்சிட்டு போல பூமாரி. ஏன் சோனி, அவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா திட்ட போறாங்க சோனி, வேண்டாம் விடு. பூமாரி இன்னத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் சாப்பிட போயிருப்பாங்க பூமாரி. நம்ம ஒன்றும் நிறைய எடுக்கல, சும்மா ஒரு 4-5 மட்டும் எடுத்துட்டு போலாம் சாப்பாடு கூடையில போட்டு. அப்புறம் அங்க போய் சிம்ரன் வீட்டுல போய் நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும்ல. சரி வா சோனி, சீக்கிரமா பறிச்சிட்டு போலாம். சரி பூமாரி, கொஞ்சம் கீழாப்புல தான் எல்லாம் இருந்தது, நான் கொஞ்சம் ஏறி பொறிக்கிறேன். நீ கொஞ்சம் கீழ இருந்து எல்லாம் பார்த்து எடுத்து கூடையில போட்டுக்கோ, சரியா? சரி வா, அவங்கள திரும்பி வரக்குள்ள நம்ம பொறிச்சிட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணலாம். சரி சீக்கிரம் வா பூமாரி, போலாம். இது என்ன இந்த குந்தாணி வந்துட்டு இருக்கிறா? ஏன் நிலா, என்னடி இப்பதான் வந்துட்டு இருக்கிறியா? பெரிய விளையாட்டு அப்பளவே வந்துட்டேன்னு சொன்னேன். சின்னப்புல பேசாம இருந்துடாமா, ஏதாவது சொல்லிட்டு போறேன். நானும் இந்நேரம் அங்கதான் இருந்தேன். ஒருத்தரையுமே இல்லை. அந்த ஆட்டா கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? அவங்க அப்படியே பேச தூங்கிட்டாங்கடி திண்ணையிலேயே படுத்து. சிம்ரனே ஏதோ போன் வச்சுட்டு அவ பாட்டுக்கு ஏதோ வீடியோ பார்த்துட்டு நோண்டிட்டு கிடக்குறான். நான் என்னத்த பண்ணிட்டு இருக்கிறது? அதை வீட்டுக்கு போலாம்னு நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன் இப்பதான். சரி நிலா, கோவப்படாத, வா வா. ஆமா, சரி வா, நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா? கோவப்படாம என்னடி பண்றது? நீ எப்ப வரேன்னு சொன்னவோ இப்பதான் வர்ற. விருடி, என்னடி பண்றது? எனக்கு கிளம்புறப்ப எங்க அத்தை வேற தேவையில்லாம எதையாவது ஒன்று சொல்லிட்டு என்னை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நானே அந்த கடுப்புல வந்துட்டு இருந்தேன். சரி வா. உனக்கு டெய்லி கொத்த கூட பிரச்சனை தான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி என்னமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆமாடி, ஏதோ ஐஸ்கிரீம் வண்டி வந்துட்டு இருக்குது. சரி, அந்த ஆள் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறான். சரி, நம்ம ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். சரி வா, எங்க அந்த ஆள் இன்னும் காணோம்? வந்துட்டு தாண்டி இருந்தாங்க. சரி வா, இங்க மரத்துக்கிட்ட நம்ம உட்காரலாம். எப்படி இருந்தாலும் இந்த வழியில தான் ஐஸ்கார் வருவாங்க. வா, வரட்டும். அடியே உண்மையா தானே சொல்றேன்? அடி ஆமா, நிஜமா தான் சொல்றேன். ஐஸ் வண்டி தான் வந்துட்டு இருக்குது. வா, உனக்கு 2 கூட வாங்கி தரேன். சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காத, வந்து உட்காரு வா. அதுக்குள்ளடி எனக்கு எந்த சத்தமுமே கேட்கல. ஐஸ்கிரீம் காரர் வந்தா ஏதோ மணி அடிப்பாரு, இல்லாட்டி சத்தம் போடுவாருல, ஒரு சத்தமும் கேட்கலையே. அதான் எனக்கு டவுட்டா இருந்தது, அதுக்கு தான் கேட்டேன். அடி பக்கத்து வீதியில எல்லாம் அந்த சின்ன பசங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எந்த சத்தமும் வரல. வா, இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நானே கடுப்புல வந்துட்டு இருந்தேன். ஏதோ நானும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டாதான் எனக்கே கொஞ்சம் கூல் ஆகும். சரி வா, வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.